பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த கிஃப்ட்டும் வாங்கி தரல. ட்ரெஸ்ஸே நம்ம தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது காலிஃப்ளவர் சில்லி பொரிச்சிட்டு இருக்கேன். மூஞ்சி கீத்துல அடிச்சிட்டு போய் தள்ளிக்கோங்க எல்லாரும். என்ன வெடிக்குமா? ஹை மை ஃபேமிலிஸ், நம்ம நிருக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா? ஸோ அதை வந்து இந்த வீடியோ ஹை மை ஃபேமிலிஸ், நிருவோட பர்த்டே வீடியோ ஈவினிங் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த கிஃப்ட்டும் வாங்கி தரல. ட்ரெஸ்ஸே நம்ம தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அப்போயே நம்ம வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ எந்த ட்ரெஸ்ஸும் நம்ம அதாவது அவளுக்கு வந்து நான் யோசித்தது என்னன்னா, அதாவது காலையில் நீங்கள் 10 மணிக்கு பார்த்த வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன். என்னென்னா பாப்பாவுக்கு வந்து டைமண்ட் தோடு, ஏன்னா அவளோட தோடு வந்து உடஞ்சிருச்சு இல்லையா, கோயில் திருவிழா போது அவள் தோடு உடஞ்சிருச்சு. ஆனால் அது வாங்கி சின்னதானாவது அவளுக்கு வாங்கி கொடுத்துர்லாம். அப்புறம் இந்த இடத்துல அவளுக்கு காது குத்தணும்னு ஆசைப்பட்றா. அதை நம்ம பண்ணிடலாம். ஐ மீன் வாங்கிட்டு வந்துட்டு பிறந்தநாள் முடிஞ்சு அடுத்த நாள் குத்தி விட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். டைமண்ட் தோடு போட்டுக்கிறதுக்கு ஒன்று தோடு இல்லைன்னா ரிங்கு, ஒரே ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணேன். எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எடுக்காததுக்கு ரீசன் நிறையா இருக்குது. நிறையானா ஒரே ஒரு ரீசன் வந்து நமக்கு பண பிரச்சனை தான். அதனால் ஆனால் பாப்பாட்ட சொன்னது என்னமோ, நம்ம பணம்னு சொன்னோன்னா பிள்ளை ஏதாவது சங்கடப்பட்ட என்ன பண்ணுறது, அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளை ஃபீல் பண்ணிடுற பிறந்தநாள் அதுவுமா அப்படிங்கிறனால. இன்னொன்று அவள் கஷ்டப்படுற மாதிரி தான். நான் ஈரோடு போகிற அன்னைக்கு அவள் வந்து நான் போகிறேன்டா, கிளம்புறேன்டா, நீங்கள் துணியெல்லாம் துவைச்சி போட்டுருங்கடா, நான் அவனுக்கு வேலை கொடுத்தோன்னே அவன் சோஃபாவில் திரும்பி படுத்தானா. அது எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. நான் அப்படியே கிளம்பி போயிட்டேன். அதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்னன்னா, இந்த வருஷம் 18வது வயசு. ஸோ அதனால் 18வது வயசு பிறக்குது. அவனுக்கு ஃப்ரைடே, அவன் பிறந்தது வந்து வெள்ளிக்கிழமை தான் பிறந்தான். அதே வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பர்த்டே. அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சது என்னென்னா, அம்மா வந்து நல்லா நீட்டாக சமைச்சி அவனுக்கு வந்து கொடுக்கலான்ட்டு 18 வகையாக நம்ம சமைச்சி கொடுக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்கு தான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன செய்கிறோங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுக்கிறேன். ஏன்னா இப்போ யாருமே வீட்டில் இல்லை. பாப்பா 2 பேரும் போயிட்டாங்க. கேமரா பிடிக்க யாரும் இல்லை. நான் சமைச்சிட்டோ இல்லை காய்கறி வெட்டிட்டோ அப்படி தான் நான் உங்களுக்கு எடுக்க முடியும். அது எல்லாமே நான் சமைச்சிட்டு என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ரக்ஸுக்கு எனக்கும் தெரியும், நிருவுக்கு தெரியாது. இலையும் வாங்கிட்டு வந்துட்டேன், நான் காட்டுறேன். வந்து நம்ம மரத்தில் இல்லை, அதனால் ஒரு லென்த்து பாருங்கள், நம்ம டைனிங் டேபிள் லென்த்துக்கு ஒரு 1/2 அடி மட்டும் இல்லாமல் இருக்குது. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்து சோபாலே வச்சுருக்கேன். கிச்சன் போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு. தேவையானது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து என்னென்ன பண்ணுறோம், என்ன ஸ்வீட்டு, என்னென்ன ரைஸு, வெள்ளை சாப்பாடு, அதை எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ வீடெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணல, அவங்கள தாட்டி விட்டேன். பாத்திரம் கழுவாமல் இருக்குது, அதெல்லாம் கழுவி வச்சுட்டு 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெயினாக அவனுக்கு பிடிச்ச பிஞ்சு சொரக்காயை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே நெகை வச்சா பிஞ்சு சொரக்காயை வாங்கிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு தட்டைப்பயிர் போட்டு செஞ்சால் பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுனாவது அவனுக்கு செஞ்சு கொடுத்துடணுங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்தளவுக்கு நான் சக்ஸஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃப்ளவர் க்ளீன் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் காய் வந்து கேரட்டு, பீன்ஸு வந்துட்டு சொரக்காய், வாழைக்காய் அதெல்லாமே தண்ணியில் போட்டேன் கட் பண்ணி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, அதாவது பாப்பாவுக்கு தயிர் வடை ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக மெதுவடையும் போட்டு அதில் தயிர் போட்டுக்கலாம். இந்த பக்கம் பட்டாணி பருப்பு இல்லாதனால கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு அவளுக்கு பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும், அதனால் இது ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து நம்ம சாப்பிட்டு அப்புறம் 1 by 1 வேலை பார்த்துக்கலாம். கரெக்டாக மணி 2 மணி ஆகுது. என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த டயத்துக்கே ஏன் சமைச்சேங்கிறத நான் சொல்லிடுறேன்.
பக்கம் காலிஃப்ளவர் சில்லி பொரிச்சிட்ருக்கேன். என்னென்ன சமைச்சிருக்கோம், என்ன வேலை முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் பேக் கேமரா வச்சு நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிங்கிளை பாத்திரம் அப்படி அப்படியே கிடக்குது. நான் பேக் கேமரா வச்சு காமிச்சா தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ நான் வந்து பேக் கேமரா வச்சு காட்டுறேன். காலிஃப்ளவர் சில்லி இப்போ தான் பொரிச்சிட்ருக்கேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம். இது அடுப்பில் வெந்துட்டுருக்கேன். அடுப்பு பாருங்கள் என்ன லட்சணமாக இருக்குன்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புலாவ் பண்ணியிருக்கேன் சோயா சாஸ். வா, காலிஃப்ளவர் சில்லி பொரிச்சு வச்சுட்டேன். அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? வச்சோ அடுப்பு என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். வெஜிடபிள் ரைஸ், தயிர் வடை நிறுவுக்கு பிடிக்கும், 2 பேர்த்துக்கு போட்டு வச்சிட்டேன். ஐயோ, இது வேறு ஓப்பன் பண்ண முடியாதே. பருப்பு வடை சூடாகத்தான் இருக்குது. இந்த பக்கம் மெதுவடை ஆவி பறக்குதுங்களா? இப்போ தான் சுட்டு எடுத்து வச்சு. அப்புறம் இங்கே ஒரு கப்பு இருக்குது இல்லையா, எல்லாம் இடுக்கிட்ட வச்சுருக்கேன். வாழைக்காய் 65 போட்டிருக்கேன். நம்ம சிக்கன் மசாலாவில் வாழைக்காய் 65 போட்டிருக்கேன். வெள்ளை சாப்பாடு, ஆனியன் ரைத்தா, மன்னிச்சிருங்க, முட்டை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொரக்காய் தட்டைப்பயிர் அப்படியே கூட்டு மாதிரி வச்சுட்டேன். உப்பு பருப்பு ரொம்ப பிடிக்கும் 2 பேர்த்துக்கு, அதனால் உப்பு பருப்பு செஞ்சாச்சு. வாழைக்காய் அப்படியே வந்துட்டு வறுத்துட்டேன். எப்படி சொல்கிறது, கொஞ்சமாக கறி மசாலா போட்டு தேங்காய் போடுற மாதிரி நிறைய கடலைப்பருப்பு போட்டு வறுத்தாச்சு. ரசம், முருங்கைக்காய் போட்டு சாம்பார், பாசிப்பருப்பு பாயாசம். இது வந்து நிறுவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து 2 ஐட்டம் பண்ணணும். ஒன்று கேசரி, ஒன்று நான் அப்பளம் பொரிச்சிக்கலாமா இல்லை ஏதாவது காய் வணக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். 2ல் ஏதோ ஒன்று. இது 2மே கம்பல்சரி இருக்கும். கேசரி கம்பல்சரி, ஆனால் அப்பளமா இந்த வேறு ஏதாவது காய் வணக்கிறோமாங்கிறது ஃபைனலாக பார்க்கலாம். எல்லா வேலையும் கிச்சனில் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வீடும் தொடச்சி விட்டேன். ஏன்னா கிச்சனில் வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ மணி வந்து 3 மணி ஆயிடுச்சு. எல்லாமே சமைச்சாச்சு. இலை பார்த்துருங்க, கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் தங்கக்குட்டி வந்தோடனே செலிப்ரேஷன் பண்ண வேண்டியதான். இங்கே கேசரி செஞ்சு வச்சுருக்கேன். அவங்க வரட்டும், இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அம்மா இவ்வளோ நேரம் நம்ம வந்து போராடி சமைச்சிருக்கோம். அவனோட ரியாக்ஷனும் அவன் எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வரட்டும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. பிஸ்னஸ் நம்பரில் நான் காலையிலேருந்து ஒரு 10 மெசேஜுக்கு தான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். மீதி மெசேஜஸ் அப்படியே தான் இருக்குது. அதை போய் பார்க்கலாம். ஏன்னா அவங்க எல்லோரும் என் மேலே எத்தனை பேர் திட்டியிருக்காங்கன்னு தெரியல. போய் பார்ப்போம். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டு எல்லாம் தொடச்சி விட்டுச்சு. விவாசம் எல்லாமே பாட்டு கேட்டுட்டு என் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேடம், உங்கள் பாட்டு எப்படி போச்சு? இன்னும் பாதி நாள் முடியவே இல்லை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இப்போ வீட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் பேசலாம். இப்போ காட்சோனில் ஒன்றுமே கேட்காது. சரி, என்னம்மா இங்கே நின்று இங்கே என்ன வீட்டுக்குள்ளே வரான்னு சொல்கிறீங்க? அத்தை சுட்டு உடக்கம் அத்தால தின்னு. அப்ப கண்ணு இருக்கான். அப்ப எங்க கண்ணு போச்சு உங்களுக்கு? அப்ப இல்ல கோமாளப்படுத்திருந்தீங்களா? அக்கா என்ன அங்கேயே நின்னுச்சு. அக்காட்ட சொல்லிட்டு இருக்க. நீ அவனை என்னவோ சொல்லு, எனக்கு என்ன? அம்மா இந்தா இவங்களை வெளியே அனுப்பு வெளியே. அவங்க அம்மாவை ஃபர்ஸ்ட். நீ அச்சரியா? அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் பாரு. அச்சரியாடி நீ. என்ன பண்றீங்க தெரியுதா? தெரியல. காது வலிக்குது. காது நீங்க கட் பண்ணு. தெரியுதா? தெரியலமா. இன்னும் ஒரு முடிச்சு போடு. இன்னும் ஒரு முடிச்சு. வாடா. லூஸ்க்கு தான் நீ வெளில வா. உட்காரணும். இங்கே வா. இங்கே உட்காரு. உட்காரு. ஐயோப்பா. அவங்க கூட சொல்லிட்டு வா. அவங்க அம்மா மேல பாசம் இல்லைன்னு சொல்லிட்டு வா. ஏன்னா அந்த வெளியில இருந்து பாக்கிறதுல பாத்து மா
ஸ்டார்ட். சொம்பு அதுக்கிட்ட இருக்கு, எடுத்துட்டு வரவா? அது ஒவ்வொன்றா எடுப்போம்மா. போட்டேன். இரு இருமா, கேமரா கரெக்டாக பிடிச்சிக்க. ஸ்டாண்டை வச்சு அங்கே ஒன்று வச்சுக்கலாமா? ரெண்டு வச்சாச்சு. 3 4 5 6ன்னு ஏகப்பட்டது வருது. அவளுக்கு பிடிச்ச பாயாசம். அமைதிமா. தயிர் வடை. இரு 1 2 3 4 5 6 8 10 11 12 13 14 40 50 60 70 80 90. வந்துருச்சா மேடம்? ஹலோ, தூங்கிட்ட பத்தியா? இங்க பாரு. இன்னொன்னுங்க அங்கே கடை விழுந்துடாத. பேக் கட்டு. அவனுங்க உள்ள வந்துடுவானுங்க. வரமாட்டானு. உட்கார் வை. வெயிட். அவனை ஃபோட்டோ வேணும், சரியா? அப்போ ஒரு நிமிஷம். ரியாக்ஷன் ஃபோட்டோ. 3 2 1. ஹாப்பி பர்த்டே. என்ன நினைச்சிருக்கீங்க? 18 டிஷ் ஃபார் 18th பர்த்டே. எஸ். கவுண்ட் பண்ணு. நீங்க சாப்பிட சார் அந்த போன் எங்க? கவுண்ட் பண்ணு. அந்த போன் எடு. 1 2 3 4 5 6 7 அதுமா எல்லாமே 9 10. டேய், உப்பு இல்ல. தண்ணி இலை அது இல்லாம மீதி உப்பு இல்லாம திரும்பி கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 சாம்பார் 18. என்னது? அது ரியாக்ஷன் நீ பாத்துருக்க, நீ தான் மிஸ் பண்ணிட்ட. டேஸ்ட் பண்ணு. கேமரால இருக்குல்ல, நான் கை பாத்தேன். கூட கழுவுறேன்னு பண்ணு. கழிட்டு வா. அது என்ன இருக்கு? எதுல? வெறும் பேப்பர். இதுக்கு மேல உனக்கு என்ன கிஃப்ட்? 18 டிஷ் காலையில இருந்து அம்மா சமைச்சிருக்கு. என்ன நினைக்கிற? இதுல எதெல்லாம் உன்னோட ஃபேவரட்? ஃபேவரட் சொல்லு பாப்போம். இது 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 இது
இது என்ன? வாழைக்காய் பொரியல். இது பருப்பு பாயசமா? ஆமாம். இது சொரக்காய் தட்டை பேர். ஆஹா, போ சீக்கிரம் கை கழுவிட்டு வந்துட்டு. கை கழுவலையா? சரி சாப்பிடு. இது கை கழிக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கணும். உள்ள உனக்கா அவ்வளோ சமைச்சு வச்சிருக்கு. திருடிக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டில் போய். நிஜமா தான் கேட்குறேன். டேஸ்ட் எதை பண்ணுறதுனே தெரியலையா? வெஜ்ஜா? ஃபுல்லி வெஜ். நான்வெஜ் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். நான்வெஜ்ஜில் எங்களுக்கு ஐட்டம்ஸ் கிடைக்கல. ஏம்மா எப்பயுமே உப்பு இருக்கா காரம் இருக்கான்லாம் நான் செக் பண்ணியே பார்க்கல. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி சொல்லு. அதுக்கப்புறம் நீ ரசிச்சு சாப்பிடுவ. உனக்கு பிடிச்ச தயிர் வடை கண்ணு உறுத்துது தானே? நான் தான் தயிர் வடைக்கு ஐடியா கொடுத்தேன். இரு அதை வச்சு அடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லு. எல்லாத்தையும் சாப்பிட்டு உனதான் சாப்பிடு. எனக்கு பசி. எனக்கு சோறு போட்டு வா. நீ போய் சாப்பிட்டு போ. தயிர் வடை போட்டு வச்சிருக்கேன் போ. எனக்கு புரியல. என்னை இன்னொரு இலையான இல்ல போய் போட்டு வேணா போய் சாப்பிடுன்ட்டு. இல்ல அம்மாவுக்கு கையில அடிபட்டிருக்கு. அது அம்மாவோட வலி எப்படி இருக்குன்னு தெரியுதா? வேண்டா, நான் அவங்களாம் வர சொல்லி ஃபோன் பண்றேன். எப்படிடா இருக்கு? பர்த்டே அதுவுமா காலேஜ் போனேன், எக்ஸாம் முடிச்சா ஒரு ஃபோன் பண்ண மம்மிக்கு. வயிறு ஃபுல் மம்மி. நீ பிடிச்சி கேளுடா. நைட்டுக்கு சாப்பாடே எனக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் போட்டோ பட்டுக்கு நீ ஒண்ணுமே தரல பர்த்டே அன்னைக்கு. கேக் வெட்டிட்டு தான் கேக் சாப்பிடுவான். நீங்க வெஜ் தான் திம்பீங்கன்னு சொல்லிட்டு நான்வெஜ் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய பெருக்கம். அதை வச்சு 18 days அவ்வளோ ரவுண்டுக்கு ரத்தமா அதை பிடிச்சி 18 days செய்யின்னு சொல்லி குடலை கொடுத்துருக்கேன். குடலு ரத்தம் மண்டையா பட்டு கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. பயந்துட்டு பைத்தியம். வித்தியாசமா பண்ணியிருக்காங்கம்மா. நல்லா இருக்கு. ஹார்ட்டின் ஷேப்ல கேட்டேன். அந்த ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. பரவாயில்ல. ஆனால் இதுவே நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல. நாங்கள் எங்களுக்கு வந்து கேக் வெட்டுறதுக்குள்ளார ஸ்னாப் பண்ணலாம். இங்கே பாருங்க மேடம். எந்த பிள்ளையாவது வெறுப்பேத்தாம இருக்கு கத்துக்கு. வெறும் பார்க்கணும். அதுக்காக தான் ஸ்னாப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க வெறுப்பேத்துறதுக்கு. இவன் மட்டும் இல்ல, எல்லாரும் திங்கிறத மட்டும் தான் ஸ்னாப் போடுவாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? ஸ்னாப்ல எல்லாரும் திங்கிறத மட்டும் தான் போடுவாங்க. பண்ணுங்கப்பா. இல்ல கொடுக்கறதுக்கு முன்னாடியே புடுங்குறான் தங்கச்சி. அந்த பக்கம் போய் நில்லுங்க தங்கம். என் போன் வந்து குட்டியா இருக்கு, அவ்வளவு தெரியும். அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். அவசரப்பட்டு குத்தி வச்சிட்டோமோ கேக்குள்ளார. ரொம்ப டைட்டா நான் கிட்ட வந்து பார்ப்பேனா? அது நேம் தானே? நேம் தானே? இருக்கிறேன், இங்கே தான் இருக்கேன். அவசரம். கேக் வெட்டினா பின்னாடி தானே கிஃப்ட் தருவாங்க. ஓ, நம்ம ஏரியாவில் கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. ஏதாவது சொல்லுங்கடா, எனக்கு படிக்க வேற தெரியாதுடா. அழகு ஒரு இங்கிலீஷ் என்கிட்ட காமிச்சா நானா படிக்க போறேன். சரி விடு, நான் போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். படிங்க மேடம். அவங்க படிக்க மாட்டாங்களா?
எனக்கு வராத ஒண்ணு வான்னு எப்படி வரும்? படிச்சு சொல்லுங்க. நீங்க சொல்றது நீங்க யாரு? உங்களே தான் அங்க யாரா ஒருத்தர் சொல்லுங்கடா. You are the sparkle in our family and the peace in my life. Happy birthday, my sweet sister. Your brother loves you endlessly. ஓகேவா? 1000 வாட்ஸ் பல்பு எரியுது பலன்னு. அண்ணானா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும், அதானே எரியுது பல்பு. மூஞ்சி கீந்திர அடிச்சிட போது தள்ளிக்குவாங்க எல்லாரும். என்ன வெடிக்குமா? ஐயோ கேக் போச்சு. வேலை போடுறேன். நீயே போச்சு. நீ வேணுமா? அந்த இடத்துல எல்லா கேனையும் குத்தி வச்சிரு. அதான் வெடிக்கும்னு சொன்ன, வெடிச்சாலும் வெடிக்கும் தள்ளிக்கும்னு சொன்னேன்ல. இது வெடிக்குமா? ஓகே என்ன பாட்டு பாடுறாங்க? Happy birthday to you. Happy birthday to you, Niru. கேக் போயிடு கம்மிது. கேக்கு போயிடுமா? அதான் பாரு. அதான் கொஞ்சம் கொஞ்சமா கேக் விட்டு பழகிக்கிறேன். விடு பாப்பா, நான் பிளேஸ்க்குள்ள கேக் கேட்கறேன். அக்கா குட்டி ஒண்ணு. என்னடா சொல்ற? ஓகேவாம்மா? ஓகே தம்பி. வேற ஆளாளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. ஒரே சங்கடம். என்னோட பர்த்டேக்கு 300 ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க அந்த கடையில. அவரு இல்லாத சும்மாவே என் பிள்ளைக்கு போனா ரேட்டு கொடுத்து அப்படி 10 ரூபா 20 ரூபான்னு போட்டுருந்துச்சு. அம்மா 22 ரூபாய் அம்மா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டாங்க. நீ என்ன அவளே சாப்பிட்டியா? கொண்டு போய் கை கழுவிட்டா போ. ஜிப்ளி டீச்சர்னா போ பிச்சர் போ. ஏய் நல்லா இருக்கு. நல்லா ஏய் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அத பிரி. இருக்காத. யாரு தூங்கிட்டாங்கன்னா தண்ணி தெளிச்சு சொன்னாங்க. அப்புறம் 6 மணிக்கு தான் வந்தாரு. 5 மணிக்கு வர வேன் இன்னைக்கு வேற பேர். சரி அத்தரே இல்ல உன்னோட கீழ இருக்கு. எடுக்கவே இல்லையே. அம்மா இங்க பாரு, பாப்பா கொடுத்ததுல ஒன்னு கீ செயின் ஒன்னு அத்தரே. நல்லா இருக்கு. உன்னோடது அங்க இருக்குடி. அக்கா கையில கூட அக்கா பிரின்சிபல் அத்தனையே உனக்கு கீ செயின் ஸ்மெல் பண்ணி பாரு. கொஞ்சம் கூட நான் அக்கா சூப்பர். இதோரேக்கு இந்த தம்மா. நல்லா பிரிச்சு பார்த்தது ஒரு ஆசை. லாய்க்கடா நீ ஃபர்ஸ்ட். இவா வாய்க்கடை இரு அவன் பார்த்துட்டு வரட்டும்டா, அவன் பார்த்துட்டு வரட்டும்டா. நீ குட்டிக்காரி கை நீக்கிட்டு வா தம்பி. அது கச்சிப்பு அடுத்து 20 ரூபாய்க்கு உண்டான பொருள் தான் இருக்கு. என்னோட பொருள் 300 ரூபாய்க்கா 5 ரூபா கிஃப்ட் பாக்ஸ் வந்து 20 கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருந்தாங்க. ஃபுல்லாவே வாங்கிட்டேன். எங்க வீட்டுக்கு ஒரு விஷயம் கூட பண்ணல. எனக்கு இந்த வருஷம் தான் ரொம்ப இதா இருந்துச்சு. என் பிள்ளைங்களாம் வாங்கிட்டு யூஸ் பண்ணுது.
அங்க பாரு. நல்லா இருக்கு